ஆக்சசரிஸ் முதல்ல நெயில் பாலிஷ் பாதி ஃபுல்லாக ஆக்சுவலி முடிச்சாச்சு காட்டுறேன் பாருங்க. எதையும் பாருங்க. இது என்னென்ன கலர் மட்டும் உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். க்ரீன் டூ ஒன்று இந்த கையில் அழகாக தெரில, இந்த கை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று டார்க் பிங்க், செகண்ட் ஒன்று லைட் பிங்க், தேர்ட் ஒன் வாஸ் ஒயிட் இஸ் கர். உங்களுக்கு முதல்ல நான் வந்து ஸ்க்ரன்ச்சி பண்ணி காட்டிடுறேன். ஆக்சுவலி கையில் நாங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம்லாம் காட்டிடுறேன். முதல்ல வந்து இந்த க்ரீம்லாம் எடுத்தோட இந்த க்ரீம் தான் தான். அதுக்கப்புறம் வந்து ஆக்சசரிஸ் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து டக்குன்னு நான் வந்து இவ ஸ்க்ரன்ச்சி பண்ணும்போது ஒன்று விட்டுட்டே பண்ணலாம். இதுமே கிடையாது. நான் அந்த ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் போடுவோமான்னு கேட்குறீங்க. ஏதாவது ஒன்று காய்ஸ். இதுக்கு அடுத்து துணிலாம் வேறு இருக்கும் காய்ஸ். அந்த வீடியோ வேறு எடுக்கும்போது இதையே 10 டேக் போயிட்டேன். 5 இல்லை 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 10 டேக். பவுடரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூரா பேட்ச் ஒர்க், அப்படியே பேட்ச் ஒர்க் தூவிட்டு இதுக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் போடுவீங்களான்னு கேட்காதீங்க. இதுக்குலாம் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்துலாம் போட மாட்டோம். பட் லைட் ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் ரொம்ப போட்டோம் போல் அதே கலர் வருது. இப்போ வந்து இது நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த காலுக்கு போட்டு பார்ப்போம். லூஸு வயசு ஆக்சுவலி இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். பட் இதுலேயே கையில் வந்து அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப நிறைய போட்டோம் போல எல்லாத்தையும். இப்போ நம்மளோட நெயில் பாலிஷ் வந்து என்னென்னா அப்படியே லைட்டாக துடைச்சிக்கலாம். ரொம்ப போட்டோமே கட்டேன். இப்போ நெயில் பாலிஷ் என்னென்னா அவ்வளோ கத்தனானா இந்தமாரி 2 நெயில் பாலிஷ் போட்டாச்சு. க்ரீன் அண்ட் பிங்க். இப்போ நெக்ஸ்ட் ஷோ யூ guys பிங்க். நம்ம இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா இந்த க்ரீனும் இந்த ஆரஞ்சும் தான் முடிச்சிருக்கோம். ஜஸ்ட் இப்போ நம்ம பிங்கில் இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்படி கை வலிக்கும். ஒரு கை இது அதான் கைஸ் லூஸ் கட்சி. அடுத்தது அந்த கைக்கா இந்த கைக்கா காய்ஸ். இவளை இப்படியே விட்டுருக்கா காய்ஸ். அப்படிதானே வாடு என்ன பண்றா காய்ஸ். ஐம் வெரி ஃபவுண்ட். எப்படியோ நான் பிளாக் தான் தொடுவேன். டார்க் கலர் ஜாயா ஜா ஐ வாண்ட் பிளாக். இது கையா அப்படிலாம் நான் இப்படி தான் வைப்பேன். இது கையா I want black, but black. It is the black. நான் தொட்ட black. Wait. ஏன்னா பிங்க் வந்து லாஸ்ட் கைக்கு போட்டால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கைஸ். பிளாக் போர்டு பிளாக்கி. பிங்க் தனியாக இருக்குது. பட் அது கொஞ்சம் பாவமாக டக்குன்னு இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளிப்ஸ் எனக்கு ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே இப்படி பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பண்ணிடலாமா காய்ஸ்? காய்ஸ் ஆக்சுவலி இது ஃபோன்லேயுமே பட்டுடுச்சு. இந்த பிளாக் மட்டும் லூஸ் மாதிரி போகுது. இந்த கை தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இவளுது பட்டது வந்து ஃபோன்லேயே ஆக்சுவலி வரப்பட்டு பாருங்க. வாட் ஹேப்பன் நாட் ஸ்டாப். திடீர்னு என் ஃபேஸ் காட்டிட்டேன். வாட் ஹேப்பன். சரி ஓகே கைஸ், பிளாக்கை மட்டும் விட்டுருங்க. நாங்கள் நெக்ஸ்ட் பிங்குக்கு போகிறோம். வேறு ஆட்டிடு பிங்க்கு மட்டும் நான் ரொம்ப அழகாக கைஸ். அவ்வளோதான் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்ல இந்த கைக்கு வந்துடும்.
வேணா எனக்கு இந்த கை வேணாம். ரைட் ஹேண்ட் எனக்கு வேணாம். ஐ டிட் நாட் ரைட். ஃபவுண்டேஷன் முடிஞ்சாச்சு. அப்புறம் வந்து பாப்பாக்கு போட்டு வச்சிரலாம். நோ गाइस முதல்ல என் ஹேர் எனக்கு ஹேர் ஸ்டைல் தெரியாதுமா. நானே சீவிட்டேன். முதல்ல எனக்கு தான் ஹேர். உனக்கு நீ சீவிட்ட எனக்கு தான். சரி உனக்கு திருப்பி சீவி விட முதல்ல எனக்கு திருப்பி நான் சீவி வேற விடுறேன். गाइस இப்போ நான் போயிட்டு சீப்பு இங்க தான் இருக்கும். அத மட்டும் போய் எடுத்துக்கோங்க. गाइस இங்கலாம் காட்டாத. காலமா அப்ப அங்க தான் காட்டும். गाइस வெயிட். गाइस கடிப்பா இருக்குது சினமா இருக்கு. ஏற்கனவே எல்லாம் காட்டக்கூடாது. அத்தா மம்மி ட்ரூன்னு ஃபோன் வச்சு. गाइस இந்த இது ஒரு இன்ட்ரோல காட்டினா என்ன மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஜூம் ஃபில்டர். ஃபர்ஸ்ட் ஜூம் 10ல இருக்கு. நம்ம ஜூம் 0 ல மட்டும் ஜூம் 2 ஜூம் 3 ஜூம் 4. ஓகே गाइस நம்மளுக்கு தலை வாரியாச்சு. பிரைஸிய ஜூம்ல காட்ட வேண்டியிருக்காங்க गाइस. தலை வாரிட்ட பிறகு இவளுக்கு தலை வாரணும். ஸ்டாப் இட் அவுட். गाइस இப்போ இவளுக்கு தலைய வாரிடலாம் गाइस. கொடி பறக்குது சின்ன பறக்குது இந்த தருணம். என்னமே ஸ்டைல் வேணுமா? பேண்டா கிளிப்பா இல்ல நான் இப்படி இருந்து ஒரு கிளிப்பிங் வருது ஒரு கிளிப்பா சரியான சொல்லுங்க பண்ணுவோம். இதுக்கு என்னமே ஸ்டைல் தலை வர்றதே வெயிட்டி நம்ம அது வந்து பார்க்கணும். அதே எல்லோவுக்கு போட்டோ இந்த கருத்து இருக்கு. ஆக்சுவலி இவ போட்டிருந்த மாதிரியே கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டுருவோம். செல்ஃபோனில் ஓரளவுக்கு இருக்கு. ஒரு என்ன சொல்ற ரெட்டுக்கு போகும். நம்ம நார்மலா கையை வச்சு மறைச்சா. இப்போ நம்ம லிப்ஸ்டிக் செக்ஷனுக்கு வாங்க गाइस போலாம். இப்போதான் गाइस நம்மளுக்கு ஒரு நிம்மதி. இவதான் இப்போ பிடிக்கணும் ஃபோனை. இவ்வளோ நேரமா நான் தானே பிடிக்கும். ஐயோ ரூம்ல மூஞ்ச காட்டிருக்கீங்க गाइस. இப்படிலாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் கேட்கலாம். இதில் வந்து இதில் எனக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா மினி லிப்ஸ்டிக் அண்ட் திஸ் லிப்ஸ்டிக். பிகாஸ் ஏன் நான் இதை சொன்னேன்னா ஏன் இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேட்கலாம். ஏன்னா குட்டிலேயும் இதே ஷேடு தான் பாருங்க. இதே ஷேட். ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு அழகான இது கேட்டுறேன். இதுவும் இந்த குட்டியும் ஒன்று அம்மா பாப்பா மாதிரி. இதுவும் ஒன்று அம்மா பாப்பா மாதிரி. பட் இந்த ரெண்டு கலர்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். கலர் இது தான். பிகாஸ் நம்ம இது ரெண்டும் ஒரு அக்கா தங்கச்சியுமே வச்சுக்கலாம். இதுதான் அம்மா, இது ரெண்டும் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வயசு இதுக்கு இருக்குமே காணும் வயசு இப்போ காணும். பட் இது இருந்துச்சு காய்ஸ் முக்கியமாக. ஆமாம் அதுதான் காய்ஸ் இங்கே இருக்கு. ஆக்சுவலி இதுதான் அம்மா, இதான் ரெண்டு தங்கச்சி, இது வந்து பெரிய அப்பா. இது ஒரு குடும்பம். இது வந்து அம்மாவும் பாப்பாவும், இது அம்மா பாப்பாவும் இந்த மாதிரி இருக்கும் காய்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் கையில் அடிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஒரு புட்டு பாக்கெட் இப்போ வந்து முதல்ல நம்ம இதை வந்து அம்மா பாப்பா மாதிரி குட்டியோண்டு இதையும் நம்ம அடிக்கிறது நம்மளுக்கு வேறு கட்டுற போர் அடிக்கும். முடிஞ்சு போது இது வந்து கிளிப்பு. எப்போவுமே எங்கள் மம்மி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இது அதை தொலைச்சிடுவோம் நாங்கள். இது வந்து அம்மா பாப்பா மாதிரி அடிச்சுட்டேன். ஷோ ஒருத்தி இது நெக்ஸ்ட் ஷேட். இது ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கிறோங்க. கைஸ் திறக்க முடியல கைஸ். திறந்துட்டேன் கைஸ். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிட்டு காட்டணும். என்னன்னு காட்டணும் எல்லாம் சும்மா சில மணி கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க. ஜூம் வந்து இதுவும் இடிப்போம். அப்பாமே ரொம்ப கேப் விட்டு எப்பா இந்த லிப்ஸ்டிக் வேற பிரிக்கலை கைஸ். பிரிக்கணும் இப்போ வேற பிரிச்சே தான் ஆகணுமா கைஸ்? கைஸ் இதை மட்டும் நாங்கள் அடுத்த ட்ரெஸ் கலெக்ஷன் பண்ணும்போது காட்டுறோம். இல்லை வேணாம் கைஸ் பிரிக்க முடியல. நாங்கள் அப்புறமா அடுத்த வீடியோ பேர் வந்தால் நாங்கள் காட்டுறோம். இப்போ வந்து இந்த ஷேட் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட்.
இல்லை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் நேர் வந்து இவ்வளோ அழகாக இருக்கணும். லைட்டாக அடிக்கணும் அந்த ஷேடை. இது வந்து ஒரு கம்மல். இப்போ வந்து இதுதான் அக்கா. ஒருத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கைஸ் எல்லாமே அடிக்க வேண்டாம் கைஸ், இவர் 2-3 தான் அடிப்பா. நான் வந்து எல்லாத்தையும் அடிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இதுல பிடிச்ச கலர் என்னன்னு சூஸ் பண்ணியாச்சு. டைமண்ட் மாதிரி தெரியுதா? கைஸ் எனக்கு பிடிச்ச கலர் என்ன சூஸ் பண்ணியாச்சு கைஸ். பாருங்க எல்லா கலரையும். ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் போட போகிறது இந்த லிட்டரி ஷேட் தான். அதான் சொன்னேன் நான். இது வந்து ஒரு ஒயிட் கலர் மணி. அப்புறம் வந்து அந்த தலையில் போடுற கிளிப்பு இது. ஓகே அவ்வளோதான். லிப்ஸ்டிக் வந்து முடிஞ்சிருச்சு. லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் இது 2 எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்புறம் கொரியன் கம்மல் முடிஞ்சாச்சுன்னு சொல்ல மாட்டேன், முடியல. பேண்ட் தான் கட்ட போறேன். சரி டார்ச் ஆன் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் गाइस பேண்ட். ட்ரான்ஸ்பரண்ட் கைஸ் பேண்ட் கட் பண்ணி பாத்தீங்களா? एक्चुअली இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து எவ்வளவுனா 91 rupees நான் இங்க போட்டு பாருங்க. 100 rupees गाइस இதுல ஒன்னு இருக்குமே. இதுல இருக்குது கிளிப் மண்டேல गाइस இந்த மண்டே உடைச்சுதான் गाइस. ஆமா அது வந்து நாங்க மண்டேல போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேண்ட் வந்து இவ்வளோ குட்டியா இருக்கு. நம்ம மண்டைக்கு எப்படி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்கு. இதுவும் பார்க்க குட்டியாக தான் இருக்குங்க கைஸ், ஆனால் இது செம்ம பெருசு கைஸ். ஒரு பிளாக் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கைஸ் இதுவும் கைஸ் இது எல்லாமே தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் கைஸ் இதை நான் உங்களுக்கு குத்தியே கட்டுறேன். ஏன்னா இது அப்பா இப்போ நம்ம போய் குத்திட்டு வரோம் இல்லை ஏதாவது காட்டிட்டு இருக்கோம். குட்டி முடி தானே நினைக்காதீங்க, நல்லா சச்சபிள் தான். அடுத்து நான் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் கொஞ்சம் பாருங்க கைஸ். ஸ்டார்க்கு இப்போ காட்டிட்டுனா இந்த பேண்ட் முடிச்சு ஓகேவா? இது வந்து ரிப்பன் கைஸ். இது முடிஞ்சிருச்சுல கைஸ். இது வந்து இந்த பேண்ட் இது வந்து ரொம்ப நல்ல இதுதான் பேண்ட் கைஸ். இங்கே பாருங்க இந்த கம்மல் இது கூட பேண்ட் செக்ஷனில் தான் வரும். இந்த மாதிரி பேண்ட் வந்து அதுக்கப்புறம் கிரெஞ்சி 2 வச்சுருந்தோம். ஒன்று காணும் அதுக்குள்ளே எங்கே போச்சு. இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு கம்மல். அப்புறம் இங்கே பாருங்க இது வந்து எனக்கு எங்கே போட பிடிக்கும்னா ஒரு நிமிஷம் ரெடி இங்கே பாருங்க அவ ஏதோ காத்துருக்கா கிரெஞ்சி இது முடிஞ்சு. அப்புறம் வந்து அந்த காதெல்லாம் குத்தாதான் உங்களுக்கு அந்த இந்த பெரிய பாக்ஸ் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ நேரம் இதுலேயே வச்சு காட்டுறாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குது அதை வாங்கி காட்டிக்கலாம். இந்த மாதிரி இதுக்குள்ள தான் வச்சு இந்த கம்மல் ஒரு செட்டாக வாங்கணும். ஒரு நிமிஷம் வயசு எல்லாத்தையும் நான் காட்டுது. இந்த கம்மல் அது சாலை வர போகலாம். இங்கே பாருங்க கொத்த வருது. இந்த பிளாக் மணி அந்த ஒரு செயின். அப்புறம் அந்த ஃப்ளவர் கம்மல். அந்த ஃப்ளவர் கம்மல் வந்து மட்டும் இப்போ காட்டாது. அதை செட்டு இந்த பாக்ஸ் இது மட்டும் ஏதோ இந்த ஒரு கிளிப்பு நல்லா இப்போ நான் காட்டுறேன் கைஸ். அவளே ரொம்ப நேரமா காட்டி வேஸ்ட் முடிச்சிட்டியா? லாஸ்ட்டாக ஆல்ரெடி பார்த்துக்கோங்களா? அவ்வளோதான். அந்த பாக்ஸுக்கு போகிறோம். ஆக்சுவலி இது எங்கள் மம்மி வந்து இந்த மாதிரி பேட்டரிஸ் வச்சுருக்காங்க. பட் இது பேட்டரி பாக்ஸ் இல்லை, இந்த கலெக்ஷன் பாக்ஸ். முதல்ல இந்த இதில் எப்போயோ வாங்கினது காசு, ஆனால் இன்னும் அது பலன்னு தெரியுது. புதுசாக வாங்கினதான்னு கேட்கலாம். இல்லை இது வந்து இந்த நெயில் பாலிஷ் இதெல்லாம் தான் கொஞ்சம் புதுசு. அப்புறம் இந்த கிளிப் புதுசு பழசு மாதிரி தெரியும், ஆனால் பழசு புதுசு. இது பழசு. எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது. எதுவுமே எல்லாம் பழசு தாங்க. எல்லாம் புதுசு கொஞ்சம் புதுசு, பழசு தானே லைட்டா. இப்போ அந்த ஸ்டாண்டில் இருக்க 2 கிளிப்பு மறந்துட்டு அது நேற்று தான் வாங்கினது.
பட் அது அப்புறமா நம்ம காட்டுவோம். இது இது வந்து ஒரு பெரிய அது இல்லை, பட் அது அழகான வச்சா இன்னைக்கு செத்த எங்கள் மாமி கிட்ட. இது செட்டாக தான் சொன்னாங்க. மாமி அவ்வளோ திட்டவே மாட்டாங்க. கஸ் இல்லை, நாங்கள் சைதாப்பேட்டையில் இருக்கும்போது வாங்கினோம் guys. அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், நிச்சயமாவே. அவங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் பழைய வீடு சைதாப்பேட்டையா. நெக்ஸ்ட் காட்டலாம் வாங்க எழுத்த போகிறேன். இந்த பாக்ஸ் நம்ம கடகடன்னு காட்டினா தான் வீடியோ சுத்த முடியும். இவ்வளோ நேரம் இதில் தான் வச்சு காட்டியிருந்தோம், இப்போவுமே இதுலேயே வச்சு. அந்த பாக்ஸ் பாருங்க, இது நெல் பாலிஷ்லாம் ஒட்டிட்டு கீழே வீதி கீழே வைக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மெர்லின் தான் போட்டு காட்ட போகிறோம். வச்சு துணி காட்சி இருக்கும். நாங்கள் மீஷோவில் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தோம், ரொம்ப அழகாச்சு வாங்கணும் கண்டாவே இருக்கும். பட் நான் போட்டு காட்டுறேன், கண்டாவே தான் இருக்கும். பட் யாரும் வந்து இவ்வளோ கேளமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதில் ஒரு நெக்லஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி தொங்குறது. போட்டுலாம் கிடையாது, லேட் ஆகுது. இந்த அப்புறம் வந்து இது வந்து நான் போட்டு காட்டுவேன். இது நல்லா இருக்கும். மோதிரமே இப்படி போட்டுட்டு கையில் இப்படி கட்டணும். ஆக்சுவலி இப்படி வச்சுட்டு இப்படி வரும் போட்டு இப்படி காட்டுறது. இது வேணா ஒருத்தன்றான். இது நடக்கும். கம்மல் கம்மல் கூட நல்லா இருக்கும் பார்க்க. இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு அந்த செயின் தான் இந்த ரெட் கலர் செயின் அழகாக பிளாக்கி இருக்கு. நாங்கள் இதே மாதிரி கோல்டில் நிறைய வச்சுருவோம். சரி, கோல்டு மாதிரி காய்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வேலை முடிக்க போகிறோம். இது ஒரு ஒட்டியான செக்ஷன்ஸ் இங்கே இருக்குமா? கம்மி ஒட்டியான செக்ஷன்ஸ் செக்ஷன்ஸ் செயின் செக்ஷன்ஸ். அப்புறம் 3 ஒட்டியான. ஆக்சுவலி இது மாட்டிகிட்டு இருக்கு. ஒட்டியான எப்படி அனுப்பிச்சு தெரியல. ஒன்று இது பாருங்க, எல்லாமே சிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று இது, இன்னொன்று இது. இந்த மணி வந்து சும்மா நாங்கள் ஒரு இதுக்காக மணி, இந்த மணியை வந்து ஒரு இதுக்காக வாங்கணும். நிறையா வறுத்துடுச்சு. இங்கே பாருங்க guys. இது நல்லா இருக்கும். இது தண்ணி எடை அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தண்ணி எடை அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் எப்படி ரைஸ் இருக்குது. கோல்டன் லைட்ஸாக இருக்கா? எடுத்தாச்சு காட்டு. அதுக்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா இது 2 பேருக்கும் சேமாக வாங்கிச்சு. ஆக்சுவலி என்னோடது நான் சூஸ் பண்ண ப்ளஸ். வெயிட் பண்ணுங்க, இது மங்கள் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, செயின். ஓகே பாருங்க, இன்னும் எந்த ஒன்று காட்டு. எங்களுக்கே இப்போ தான் இதெல்லாம் ஞாபகம் வருது. இது பார்த்தீங்களா? பட் ரெண்டுமே ஓரளவு நல்லா இருக்கும். அழகாக இருக்கும். கம்மல் காணும் கைஸ். கம்மல்ஸ்லாம் வந்து வேற எதுவும். இந்த செயின் ஆக்சுவலி வந்து இந்த செயின் வந்து என்னோடது வந்து ப்ளூ கைஸ். ஆக்சுவலி ப்ளூ என்னோடது. அது அவ்வளோ அழகாக இருக்கும் கைஸ். இந்த மணிக்காகவே ரேட்டு கைஸ். இது கடல் மணி, கன்னியாகுமரி வாங்கினதுனால கைஸ். இதுலேயே எனக்கு ப்ளூ வாங்கி கொடுத்தாங்க. இவளுக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு வந்து சைதாப்பேட்டை. ஏன்னா அடிக்கடி இந்த சைதாப்பேட்டையை சொல்கிறேன்னு கொஞ்சம் யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச வீடு இதேமாரி தான் இருக்கும். பட் ப்ளூ கலர் கைஸ். இப்படி ஒரு காம்பினேஷனோட அழகாக இருந்துச்சு. அதனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எனக்கு வந்து நைட் ஆனால் காற்றடிச்சால அப்படியே தூங்கிடுவேன். நான் தூங்கும்போது அது கலண்டுடுச்சு. இப்படி ஃபாஸ்ட்டாக போனோடனே அது என்ன ஆச்சு, இது வந்து இங்கே இருந்துச்சு அந்த மணி. அப்படியே இப்படி ஃபாஸ்ட்டாக போகும்போது மறைஞ்சிருக்காங்க, அப்படியே விழுந்துச்சு. அது வந்து நான் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் எங்கள் மம்மி செயின் எங்கன்னு வீட்டுக்கு வந்தோன்னா கேட்டாங்களே. ஐயோ எங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டேன். பட் வந்து இவ்வளோது நான் நிறைய விஷயத்துக்கு இதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் சூடி அவ்வளோதான் கைஸ். டாலர் இருக்கு. எவ்வளோதான் எதுவும் இல்லடி. எதுவும் இல்லைன்னு சொன்னேன். கம்மல்லாம் இருக்கு. கம்மல் எதுவும் இல்லைம்மா. ஓகே கைஸ், இப்போ முடிச்சாச்சேன்னு நினைக்கலாம் நீங்களா? ஆனால் வீட்டுன்னு முடிச்சு
அந்த மேடம் சாப்பிட்டு வேற போகணும். சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து இன்னொரு வீடியோ ஷூட். இது வந்து செண்டு guys. நாங்கள் செண்டு ஏற்கனவே காட்டிட்டல, பட் இது வந்து ஒரு செண்டு உள்ளே இருந்துச்சு. பிடிக்காம தவறுங்க ஒழுங்கா கடவுள் நினைக்கிறாங்க. சார் நல்லது வந்து ஆல்ரெடி நாங்கள் நிறைய எடுத்துட்டோம்னால இதை எடுக்கக்கூடாதுட்டாங்க ஃபார் மை மம்மி. அதை நான் உங்களுக்கு காட்டினல, அது ஃபுல்லாக நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ சீப். ஓகே, அந்த பேக்கை கட்டிடு. எந்த பேக்கு அந்த மையம் மட்டும் விட்டுட்டீங்க பார்த்தீங்க. என்ன இதை கூட காட்டு மறந்துட்டேன் guys. இவளுக்கு போட்டு வேணா காட்டுறேன். இப்படி போட்டுட்டு இந்த அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கணும் guys. அது பின்னாடி இப்படி ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. எஸ் ப்ரஷ் கொடுத்து ப்ரஷ் வாட்ச் பண்ண இங்கே பாருங்க ப்ரஷ் தெரியுதா? சும்மாவா? சும்மையா சொல்றியா? ஓகே கைஸ் குடு. இப்போ ரீத்து தான் கைஸ். இதில் வந்து லைட் எரியுற ரீத்து கைஸ். இங்கே பாருங்க கைஸ். இது உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். ஆஃப் பண்ணிட்டு அந்த லைட்டையும் ஆஃப் பண்ணு. சரி லைட் மேலே காமிக்குது. சரி ஐயோ இது வேறு எங்கே இருக்குங்கிறதால ஏசி அழிச்சதை வச்சுதான்டா. இங்கே பாருங்க மிங்கிள் நெத்தா வந்து காட்டுறேன். மிங்கிள் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோட்டாக மிங்கிள் ஆகும். அப்புறம் அப்படியே நார்மலாக இருக்கும். இவ ரீத்துங்க அந்த ஆஃப் பண்ணிட்டு என்ன காட்டுறேன்? வெயிட்டிஸ் உந்த வந்து எங்கன்னு பார்த்துக்கிறேன். எங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஃப் பண்ணு. ஏசி வலிச்சா இருக்குடா. ஆஃப் பண்ணி இந்த போப்பில் வருது. ஐயோ இது வந்து அப்புறம் இங்கே இருக்கு. லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுறேன். ஆக்சுவலி ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஏசி வச்சுதான். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரீத் முடிஞ்சிருச்சு கைஸ். அதுக்கப்புறம் இந்த ரீத்தும் தான் கைஸ் ஃபினிஷ்ட். ரெண்டு பேரும் இருக்காங்க. ரீத்து கைஸ் இவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ். காட்டுறது ஐ அம் வெரி டயர்ட். இந்த ரெண்டு ரேத்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு பிங்க்கில் இருக்கும். பட் அது என்னாச்சுன்னா, பாய் கைஸ். அது ஒரு குழந்தைகிட்ட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ கொடுத்துட்டேன். நான் கொடுத்த மட்டும் கொடுத்துட்டேன். அந்த பேக் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு தெரியுதான்? ஓகே பாய் காய்ஸ். பாய் கைஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய் ஐ அம் வெரி டயர்ட்.